சார் வணக்கம். வணக்கம் நிர்மல். சார், இந்த தேர்தல் அதிமுக எப்படி பார்க்குறாங்க? இந்த தேர்தலில் அவங்களுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குது? அவங்களுடைய வியூகங்கள் என்ன இருந்தது? அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு, இந்த மாதிரி வெற்றி பெறுவோம். அதை பற்றி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த தேர்தல் தொடக்கத்துலேருந்தே அந்த சீட் ஷேரிங் இருக்குல்ல, அப்போ இருந்தே ஏடிஎம்கே போல்டாக நின்னாங்க. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கடைசி கட்டத்தில் இது வேணான்னு சொன்னப்போ அங்கேருந்து போல்டாக சொன்னார், தமிழக வெற்றி கழகத்திடமோ அல்லது அங்கே இருக்கிற எந்த கட்சி நிர்வாகிடமோ நாங்கள் பேசவே இல்லை, எங்களை கூட்டணியே தேவையில்லை, நாங்கள் தனியாகவே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பாஜகவுக்கு 27 இடங்கள் கொடுத்தது. அதே போல் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை தங்க பக்கம் வச்சுக்கிட்டாங்க. அது ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் சிக்னலாக அதிமுகவுக்கு பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்கள் நம்ம கூட்டணிக்கு வராதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிறைய நிர்வாகிகளும் அதை சொன்னாங்க. குறிப்பாக கொங்கு மண்டலத்திலையும் அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த சைட்லையும் வட தமிழகத்திலையும் மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு தமிழக வெற்றி கழகம் உதவியதாக சொல்கிறாங்க. ஸோ தொடக்கத்திலேருந்தே அவர் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனார். அவரோட பிரச்சாரமும் சூப்பராக எடுபட்டது. எடப்பாடி பழனிசாமி உதயநிதி அட்டாக் பண்ணதாகட்டும், டிஎம்கே அட்டாக் பண்ணதாகட்டும், எம்கே ஸ்டாலின் அட்டாக் பண்ணதாகட்டும், இதெல்லாம் மக்களிடமே ஒரு பெரிய அளவில் எடுபட்டது. குறிப்பாக தம்பிங்களா ஆல் பாஸ் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பேசினது அது வைரல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி சூப்பராக பண்ணார். அது களத்தில் சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. சார், இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையினால திமுகவுக்கு மிகப்பெரிய தாக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுவாக நம்பப்படுது. அதே போல் அதிமுகவுக்கு அவங்களோட வருகையால் என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும்? இல்லை, அதிமுகவுக்கு பாசிட்டிவாக பல விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவாக சில விஷயங்கள் தான் இருக்குது. அது என்னென்னா, தமிழக வெற்றி கழகம் பல்வேறு இடங்களில் ஓட்டு போயிருக்கிறாங்க. அது யார் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஓட்டு போகவே போகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, உறுதியாக 2021 அவ்வளோ பெரிய பிஜேபி எதிர்ப்பலை, திமுக 200 சீட்டுக்கு மேலே வின் பண்ணுருவாங்க அப்படிலாம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க திமுக. அதெல்லாம் எடுபடவே இல்லை. அது ஏன் எடுபடலைன்னா, இன்னுமே அதிமுகவுக்கான அந்த கிரிப்பு, வாக்கு வங்கி அப்படியே இருக்குது. அதிமுகவுக்குன்னு போடுறவங்க எந்த சூழ்நிலையும் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2021 தேர்தலில் நிறுவிருக்கு. இன்னும் 2019 55% எடுத்தாங்க திமுக. ஆனால் 2021 அப்படி எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல? பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு ஓட் பேட்டர்ன், அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு ஓட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆயிடுச்சு. அதை தாண்டி லோக்கல் கேண்டிடேட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சட்டமன்ற தேர்தலில். இதெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். இப்போ இந்த தேர்தலில் ஏற்கனவே அதிமுகவுக்கு போட்டாங்கல்ல, யார் போட்டாங்க? அதிமுக ஓட்டர்ஸ். அவரும் கட்சியில் அவ்வளோ சண்டை இருக்குது, அதிமுகவுக்கான எதிர்ப்படை இருக்குது. இதெல்லாம் தாண்டி போட்டவங்க தான் 2021 போட்டாங்க. அவங்க எதுக்கு இந்த தேர்தலில் மாற்றி போடணும்னு ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது, அதிமுக தலைவர்களும் அது எடப்பாடி பழனிசாமியும் என்ன நினைக்கிறாங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி, 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, திமுக வெற்றி பெறதுக்கான காரணம் சிறுபான்மை மக்களோட வாக்குகள். அந்த வாக்குகள் அப்போ இன்டாக்டாக உங்களுக்கு போச்சு. அதை விஜய் அவர்கள் கொஞ்சமாக உடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கொஞ்சமாக உடைச்சாலும் அது நம்மளுக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் பெண்களோட வாக்குகள், தலித் மக்களோட வாக்குகள், அதே போல் சிறுபான்மை மக்களோட வாக்குகள்லாம் பெருமளவில் விஜய்க்கு போகுது. குறிப்பாக இளைஞரோட வாக்குகள். இப்போ வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அவங்கள யாருக்கு ஓட்டு போட்டாங்க? நிறைய பேர் விஜய்க்கு தான் போட்டாங்க. திமுக கொஞ்சம் பேர் போட்டிருக்கலாம், அதிமுகவும் கொஞ்சம் பேர் போட்டிருக்கலாம். ஆனால் ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா அதில் 80 பேர்கிட்ட யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னா டிவிக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க. அப்போ இளைஞரோட வாக்கு யாருக்கு போகுது? அப்போ இங்கே இருக்கிற இளைஞரோட வாக்கு யாருக்கு போகுது? ஒரு பத்திரிகையாளர் செந்தில் அவர்கள் சொன்னாங்க, செந்தில்வேல் ஐடியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் டிவிக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க, அந்த சாப்பாடு யார் போட்டதுன்னா திமுக போட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இளைஞர்களோட வாக்கு பெரும்பாலும் டிவிகேக்கு போயிருக்கு. ஏற்கனவே டிஎம்கேக்கு போன வாக்குகள் இந்த முறை டிவிகேக்கு போயிருக்கு. ஏற்கனவே டிஎம்கேக்கு பெண்கள் வாக்கு இப்போ டிவிகேக்கு போயிருக்கு. ஏற்கனவே போனால ஓரளவு சிறுபான்மை மக்களோட வாக்குகள் டிவிகேக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மெல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவர் அப்படி பேசியிருக்காரு. இப்போ ஏற்கனவே அதிமுக ஓட்டு போட்டவங்க எதுக்கு டிவிகேக்கு போகணும்னு ஒரு கேள்வி இருக்கு. எதுக்குன்னே டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க
மாற்றி போடலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. அதிமுக பிஜேபி என்ற பெரிய கூட்டணி எதிர்க்கிறதுக்கு வந்து எந்த கட்சியும் இல்லை. இதெல்லாம் மனதில் கொண்டு கடந்த முறை வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நியூட்ரலாக இருக்கவங்க, இளைஞர்கள் மற்றும் எல்லாரும் வந்து என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாற்று வேணும், அதுக்கு வந்து விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. ஸோ அதனால தான் நான் தொடர்ந்து என்ன சொல்றேன்னா எல்லா நேர்காணல்லையும் 2021 அவ்வளோ பெரிய எதிர்ப்பல்ல, கட்சியில் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, இதெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து ஒரு 3% தான் வந்து விட்டாங்க. ஓகேங்களா? அந்த வாக்குகளை இப்போது அப்படியே பெற்றாலும் அதிமுக வந்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சார், இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து எல்லா தலைவர்களுமே ரொம்ப ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க, ஒரு டென்ஷனில் இருக்காங்க. குறிப்பாக நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம். ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வந்து இந்த மாதிரி வேட்பாளர்கள்லாம் தனியாக பேசினார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜயுமே அஃபிஷியலாக வந்து பனையூரில் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினார். பட் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரியான எந்த அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு மீட்டிங்குமே அவர் வைக்கல. அதுக்கான காரணம் சார், அது அதீத நம்பிக்கையா? இல்லை, அதீத நம்பிக்கை ஒரு விஷயம் வந்து அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அவருக்கு வந்து உளவுத்துறையிலே வந்து ஒரு டீம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் முதலமைச்சராக இருந்தார். ஒரு டீமுக்கு வந்து அவருக்கு வேலை செஞ்சுருக்கும். அந்த டீம் இன்னும் டச்சில் இருப்பாங்க, பேசுவாங்க, லைக் சொல்லுவாங்க, அவருக்கு ஃபேவராக சில பேர் நடந்துப்பாங்க. அது ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து எத்தனை காலமாக அரசியல் அவர் பார்க்குறாரு, ஃபீல்டு ஒர்க்கர். சரி, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம் வந்து விஜய் இல்லாமலே வெற்றி பெறலாம். நம்மளோட வாக்கு, அதிமுகவோட வாக்கு நம்மளுக்கு வந்தாலே போதும். ஏன்னா தனியாக வந்து அதிமுக என்ற கட்சி நின்னா, தனியா என்ற திமுக என்ற ஒரு கட்சி தனித்தனியா நின்னா கூட்டணி இல்லாம, அதிமுகவுக்கு ஓட்டோட அந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால்தான் 2014 சொல்லி ஜெயலலிதா எப்படி ஜெயிச்சாங்க, அப்படிதான் ஜெயிச்சாங்க. அங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் அத்தனை கட்சிகள் இருந்துச்சு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி 5 முனை போட்டி. அப்போ உடைக்கிறாங்க, ஓட்டை 5 உடைச்சாங்க. அந்த 5 வந்து அவ்வளவு அதிருப்தி இருந்தாலும் சரி ஜெயலலிதா அவர்கள் வந்து வெற்றி பெறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு ஓட்டு பலம் அதிகம். 2014 அந்த அளவுக்கு வந்து அவங்க ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு, அவங்களுக்கு கெட்ட பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போயிட்டு கூட வந்தாங்க, சிறைக்கு போயிட்டு வந்தாங்க. அதையும் தாண்டி வெற்றி பெறாங்கன்னா அதிமுகவுக்கு இருக்கிற அந்த கோர் ஓட் பேங்க் தான் இருக்கு. அந்த கோர் ஓட் பேங்க் வந்து இப்போ குறைஞ்சிருக்கா கேட்டீங்களா? இல்லை, அந்த கோர் ஓட் பேங்க் வந்து அப்படியே தான் இருக்கு. 2021 விட இப்போ வந்து நல்லா இருக்கு. டிடிவி வந்திருக்காரு, பிஜேபின்ற ஒரு கட்சி இருக்கு, அதை தாண்டி வந்து சிறிய சிறிய கட்சிகள் இருக்கு. இப்போ 10 ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அப்படியே வந்து விஜய்க்கு போயிடுமான்னு கேட்டாங்கன்னா போவாது. அங்க ஒரு 5 போனாலும் எனக்கு ஒரு 3 இல்லைன்னா 2 வந்தாலும் நான் வந்து பெரிய அளவில் எனக்கு அது வெற்றியாக தான் தரும். இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்கள் கொஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, மீனவர் வாக்கு கொஞ்சம் வந்தாலும் இப்போ விஜய்க்கு அதில் பாதி போயிட்டு மீதி பாதி எனக்கு வந்தால் நான் ஈஸியாக வின் பண்றோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நானும் ஃபீல் பண்றேன். சார், இப்போ வந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு பெரும்பான்மையை நிரூபித்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னா, அவர் கடந்த முறை முதலமைச்சர் இருந்தால் அவர் மேலே ஒரு விமர்சனம் இருந்துச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதலமைச்சர் நியமனம் பண்ணிட்டு போனாங்க ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முதலமைச்சர் ஆனார்னா அவருடைய அந்த செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கும்? இல்லை, அவர் வந்து நிறைய பேர் நான் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த முறையெல்லாம் ஒரு சிஎம் ஆயிட்டாங்கன்னா காலி பண்ணுவார், கட்சியில் யார் யாரெல்லாம் வந்து வாலாட்டுறாங்க முழுவதும் வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை வந்து சேர்ப்பார், கட்சியில் காலி பண்ணுவாங்க. இல்ல, சீட் கொடுத்ததே அவங்க ஆதரவாளர்களுக்கு தான் சார் கொடுத்தாங்க, யாரும் உள்ளடி பார்க்க முடியாத அளவுக்கு தான். ஆதரவாளர்னா அப்படி எப்படி சொல்றது, தன்னை எதிர்த்து வந்து யாருமே கேள்வி கூட. சரி, ஜெயலலிதா அப்படி எப்படி இருந்தாங்களோ அதை விட வந்து பலமா இருப்பார் அவர். ஏன்னா லைக் சசிகலாவே காலி பண்ணார் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஈஸியா அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்துருவாரு. சரி, கட்சிக்கு வந்து புது ரத்தம் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை வந்து நிறைய பேரை வந்து உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசறை வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை இன்னும் வலுப்படுத்துவார். யங்ஸ்டர்ஸை வந்து எப்படி உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி வகுக்கப்படும். கட்சியை இன்னும் எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி வகுக்கப்படும். ஸோ புது அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வரான பிறகு நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக தரப்பில் வந்து அதிமுக மேலே ஒரு பிரச்சாரமாகவே தான் வைக்கிறாங்க. நீங்கள் அதிமுகவுக்கு நினச்சி நீங்கள் வாக்களிக்கிறீங்க, அதன் மூலயமா வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அங்கே வந்து ஆட்சி செய்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமியாக இருக்க மாட்டார், அது வந்து அந்த பாஜக ஆர்எஸ்எஸோடைய மேற்பார்வையில் தான் அவர் செயல்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அவர் அப்படி பண்ணவே மாட்டார். ஏன்னா 2019 இதான் சொல்லிட்டு வராங்க. ஓகேவா, இப்போ இந்த எலெக்ஷன்லையும் அதான் சொல்லிட்டு வர்றாங்க. இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற போர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது வந்து ரீச் ஆகலை. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஓகே, அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படி தான் ஓட்டு போடணும், சட்டமன்ற தேர்தலில் இப்படி தான் ஓட்டு போடணும். இப்போ டெல்லிக்கும் தமிழகத்துக்கான போர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தொகுதி மறுவரைக்கு வந்து பேசினாங்க. பட் எதுவுமே எடுபடல களத்தில். மக்கள் அதெல்லாம் கேட்க தயாராக இல்லை. ஸோ எனக்கு வந்து எங்கள் ஊரில் என்ன பிரச்சனை, இது அசெம்பிளி எலெக்ஷன், எங்கள் எம்எல்ஏ எனக்கு என்ன செய்வார், ஏன் எங்கள் எம்எல்ஏ வரல, ஏன் வந்து இங்கே கொலை நடக்குது, ஏன் கொலை நடக்குது, எதுக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏன் போதைப் பொருள் விற்கிறாங்க, இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து லைக் திமுகவுக்கு ஒரு பெரிய பாதகம், அதிமுகவுக்கு சாதகமாக நான் பார்க்குறேன். சார் அதே போல் வந்து தமிழ்நாட்டிலே வந்து இப்போது 4 முதல்வர் வேட்பாளர் இருக்காங்க. அந்த முதல்வர் வேட்பாளர்களில் வந்து 4 பேரில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதியில் தான் கிட்டத்தட்ட 90.5% வாக்குக்கு மேலே வந்து போலிங் ஆயிருக்கு. இது எதை சார் காட்டுது? இதுவுமே வந்து விஜயோட தாக்கமாக இருக்குமா, இல்லை அந்த பகுதி மக்கள் வந்து நம்ம தொகுதியை சார்ந்தவர், நம்ம மாவட்டத்தை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து முதல்வர் ஆகணும்னு வாக்களிச்சிருக்காங்களா சார்? இல்லை, எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட தொகுதியை மட்டும் சூப்பராக வச்சுருக்க மாட்டார். நீங்கள் சேலம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அத்தனை பிரிட்ஜஸ் பார்க்கலாம், ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் அங்கே வந்து அவருக்கு வந்து எதிராக ஒரு ஆளை வந்து வளர்த்து விட விரும்பல. எந்த ஒரு டிஎம்கே ஆகட்டும், இல்லை வேறு எந்த கட்சியாகட்டும், எடப்பாடி சேலம்னாவே எடப்பாடி பழனிசாமி, அவர் எடப்பாடி தொகுதியாக இருந்தாலும். ஆனால் அதன் அதுக்கு என்ன சொல்கிறது, ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான், 1 to 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சரை போடுறாங்க. ஒரே ஒரு தொகுதியில் வந்து ஜெயிச்சார், அவரை போடுறாங்க. அதே போல் வந்து என்னென்னா மற்ற மாவட்டங்களில் இப்போ கோயம்புத்தூரில் நம்ம ஜெயிக்கணும், 10 தொகுதிக்கு 10 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அதோட சேலத்தில் வந்து 11 தொகுதிக்கிட்ட இருக்குது. ஏன் சேலத்தில் வந்து அங்கே காட்டின அந்த வீரியத்தை ஒரு முதல்வர் வேட்பாளரை நம்ம வந்து தோற்கடிக்கணும், அவர் மாவட்டத்தில் நம்ம ஒரு ஆஃபாவது வின் பண்ணணும், ஏன் அந்த திமுக சேலத்தில் வந்து திமுகவுக்கான பேஸ் யாருமே இல்லை. அப்படி ஒரு தலைவர் வந்து வளரும். கோயம்புத்தூர்லயும் யாரும் இல்லை, இங்கிருந்து தானே கொண்டு போனாங்க, கரூர்ல இருந்து கொண்டு போனாங்க. அதான் அந்த மாதிரி வந்து யாரை கொண்டு போகலாம். இப்போ செந்தில் பாலாஜி வந்து வருவார், சக்கரபாணி வருவாரா, முத்துசாமி வருவாரா, யாரும் வரமாட்டாங்க. ஸோ சேலத்தில் வந்து போய் நம்ம மோத வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ குளத்தூர்லேயே 2011 வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தோட்டதா சொல்லுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படி இல்லை, இது என் தொகுதி சேலம் மாவட்டம், இங்கே வந்து எல்லா தொகுதியும் நான் தான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக நின்று இருக்காரு. ஸோ அதற்கு ஏற்றா போல் வந்து இப்போ சேலம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுல அங்கே அவங்க வேலையை செய்யலை, பணமும் கொடுக்கல, அப்படி இருந்துமே அத்தனை வாக்குகள் வாங்கினாங்க. இது வந்து நல்லா செலவு பண்ணிருக்காங்க, திமுகவுக்கு இணையாக செலவு பண்ணிருக்காங்க, அதிருப்தி இருக்குது, தொகுதிக்கு நல்லா செஞ்சுருக்காரு. அவர் மாவட்டத்தில் வந்து பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கிட்டாரு. பட் சேலத்தில் வந்து எப்படி வின் பண்ண போகிறாங்க திமுக அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சேலம் பற்றி பேசவே இல்லை, சேலம் மாவட்டத்தை பற்றி வின் பண்ண உடனே நம்ம ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தை வந்து அதிமுக முழுமையாக கைப்பற்றும் அப்படின்னா 1 அல்லது 2 தொகுதி இழுபறியில் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து அதிமுக ஒரு சின்ன மார்ஜினில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சார் அடுத்து வந்து அதிமுக ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கும், எப்படி சொல்கிறது, ஒரு மக்கள் நல பணிகள் இல்லை இப்போது இங்கே இருக்கிற அமைச்சர்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபைலுக்கு வந்து கையெழுத்து போடணும்னா போய் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை போய் பார்க்குறதா இருக்கும். குறிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் போய் அந்த மாதிரியான கையெழுத்துக்கெலாம் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ துரைமுருகன் வந்து சொன்னார்ல, இந்த மாதிரி வந்து ஒரு அதிகாரி என்னை பார்க்காம வேல்முருகன் சொன்னார். சாரி, துரைமுருகனை பற்றி வேல்முருகன் அவர்கள் சொன்னார். இந்த மாதிரி சிஎம்ஆட்டுக்கு போகும்போது துரைமுருகன் என்கிட்ட அழுதுட்டே சொன்னார், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நான் பார்க்க முடியல, அப்பாயின்மெண்ட் கேட்டேன் தரல, பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிமுக ஆட்சி நடக்காது. இப்போ 2014 அவர் 14 சிஎம் ஆகும்போது அவருக்கு புதுசு, எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஹேண்டில் பண்ணுன்னு தெரியல. ஆனால் இப்போ அப்படி இல்லை, பார்த்து கற்றுக்கிட்டார், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்றுக்கிட்டாரு. ஸோ அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச திமுக ஆட்சியில் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து செயல்பட்டுருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க எல்லாத்தையுமே வந்து கட்டம் கட்டி தனியாக ஒதுக்கி வைப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் அதே போல் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது நம்ம வந்து பேசும்போது தாவேக்கு வருகையில் திமுகவுக்கு வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம் அதிமுக வாக்குகளிலும் கொஞ்சம் போகும், ஓகேங்களா? ஆனால் திமுகவுக்கு போகிற மாதிரி போகாது. நான் வந்து இது எழுதி கூட தரேன். திமுக தரப்பு என்ன நினைக்கிறேன், அதை சொன்னால் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய திமுக சார்பு மனநிலையில் இருக்கக்கூடியவங்க யாரும் அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இல்லை நான் வந்து என் எக்ஸ்ட்ரத்தில் வந்து எழுதியிருந்தேன். என்னென்னா என் எக்ஸ்ட்ரத்தில் நான் என்ன எழுதியிருந்தேன்னா,
2021 வந்து வட தமிழகத்தில் நிறைய தொகுதியில் வந்து வெற்றி பெறுவதற்கு திமுக காரணமே விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கே வந்து இப்போ 2026 வந்து ஒழுங்காக சீட்டு தரல, அவரே வந்து மேடையில் பிரேமலதா விஜயகாந்த் வந்து அசிங்கப்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி பானை சின்னம் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து திமுகவினர் சரியாக வேலை செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. பெருசாக கண்டுக்கல. அதே போல் அவங்களுக்கு என்னென்னா வச்சுக்கேன், திமுக நம்மளை மதிக்கலை, இப்படி கிள்ளிக்கறியாக பார்க்குறாங்க, நாம் எதுக்கு அவங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகளும் வந்து முடிவுக்கு வந்துட்டாங்க. நிறைய இடத்துல வந்து லைக் அவங்க அதிமுகவுக்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுதான் வந்து சொல்றாங்க. மறைமுகமாக நிறைய வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகமும் போயிருக்கு. ஆனால் லைக் உங்களுக்கு வந்து வன்னிய சமூக வாக்குகள் அப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாமக இருக்காங்க, சாலிடாக வந்து அவங்களுக்கு வின் பண்ணுற தொகுதியை வந்து 18 கொடுத்துருக்காங்க. 18 எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 13 14 வந்து வெற்றி பெறுது. 12 வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 14 வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வின் பண்ணாவே போதும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பெரிய குளத்தை போய் கொடுத்து வச்சுருக்காங்க தனி தொகுதி. பெரிய குளத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அங்கே எப்படி வின் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அங்கே வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தா டிடிவி தினகரன் சார்பாக கதிர்காமன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். ஸோ அவர் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு போவார். ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன நம்புறாருன்னா 58 தொகுதி இருக்குது திமுக கூட்டணி கட்சிகள். அதில் வந்து பெரும்பாலும் வந்து இரட்டையில தான் வந்து நிற்க வச்சிருக்காரு. அவர் தொகுதியை வந்து ஒன்ஸ் அறிவிச்சிட்ட பிறகு வந்து மாற்றவே இல்லை. அதையும் நாம் பார்க்கணும். மாற்ற மாட்டோம்னு சொல்லிட்டார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவோட அந்த கேண்டிடேட் லிஸ்ட் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் சந்தேகம். இல்லை, ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இவர் வந்து லிஸ்ட்டை விட்டுட்டாரு. உங்களுக்கு அந்த கேண்டிடேட் யாருன்னே தெரியாம நம்ம லிஸ்ட் விட முடியாதுல்ல. பட் பட் இது வந்து ஜெயலலிதாவுடைய அரசியல் பணி சார். அவங்க தான் முதல்ல வந்து அது அனலைஸ் எல்லாம் பார்த்து எதிர்கட்சியில இருந்து எந்த வேட்பாளர் இந்த தொகுதியில் நிற்கிறாங்க, கூட்டணி கட்சிக்கு என்ன ஒதுக்குறாங்கன்றது முன்னாடியே அவங்க வந்து வேட்பாளரை அறிவிச்சிருவாங்க. இல்ல, வேட்பாளரை அறிவிச்சுட்டு அவங்க மாத்துவாங்க. ஆனா அதையா மாத்துவாங்கன்னா அந்த வேட்பாளருக்கான ஏதாவது ஒரு அலிகேஷன் வந்திருக்கும். இப்போ நமக்கு தெரியாது, ஒரு இடத்துல நிக்க வைக்கிறோம், அவங்க மேல இந்த அலிகேஷன் இருக்கிறதுனால அந்த அலிகேஷன் அவங்க தான் மாத்துவாங்களே ஒழிய, பட் அது வெற்றி தோல்வியை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க சார். வெற்றி தோல்வி நான் சொல்லல, அலிகேஷன் வரும். அதை கூட எடப்பாடி பழனிசாமி பண்ணல அப்படின்னு சொல்றேன் நான். ஓகே, ஒரு இடத்துல கூட மாத்தல. இப்போ கூட்டணி கட்சிகள் கொடுத்த தொகுதியும் எங்கேயும் மாற்றல. ஸோ அந்த அளவுக்கு வந்து போல்டாக பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பண்ணார். ஸோ அந்த வகையில் வந்து அதிமுகவுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் திமுகவுடைய இருக்க என்ன பிரச்சனை, கம்யூனிஸ்ட் கூட 2 கம்யூனிஸ்ட் கட்சி கூடயும் சண்டை, காங்கிரஸ் கூட வந்து ஆரம்பத்துலேருந்தே சண்டை, கூட்டணியில் நீடிக்க மாட்டாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கூட வந்து ஈடுபறி சண்டையில் ஒரு கருத்து வேறுபாடு, ஏதாவது ஈடுபறி மாதிரி நடந்தது. அதன் பிறகு வந்து தேமுதிக கூட கொஞ்சம் ஈடுபறி. பட் ஆனால் இந்த சைடில் பார்க்கும்போது அந்த கூட்டணி கணக்குகளே வந்து சரியாக கணிச்சிருக்காரு. பாமக கூட பெருசாக வந்து இழுபறிலாம் இல்லை, வந்தாங்க. அதே போல் வந்து அவங்களுக்கு கேட்ட சீட்டுகளை கொடுத்த மாதிரி தான் தெரியுது. அதேமாதிரி பாஜகவும் நேக்காக தள்ளி விட்டுட்டாரு. மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு சில கட்சிகளுக்கு அங்கங்கே ஒரு இடங்களை கொடுத்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மே 4ஆம் தேதி என்ன மாதிரியான ரிசல்ட் வரும்? அது பொறுத்த வரைக்கும் 2011 நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது, பெரிய கூட்டணி. சார் அப்போ மீடியாக்கெல்லாம், அதாவது பத்திரிகை எல்லாம் கையில் வச்சிருந்தாங்க. மீடியா பெருசா இல்லை, இப்பயும் வச்சிருக்காங்கல்ல, இப்பயும் வந்து டிஎம்கே வச்சிருக்காங்க. ஓகேவா, 2011 வந்து எந்த மாதிரியான ஒரு முடிவு வந்ததோ அந்த மாதிரியான முடிவு தான் நான் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே சார், நன்றி.